ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் ஓரியோ ஸ்விஸ் ரோல். ஓரியோ ஸ்விஸ் ரோல்ன்றது இந்த பிஸ்கெட் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து 2 பேக்கெட் வந்து ஓரியோ பிஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கோம், சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இது வந்து கேக் செய்யறதுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்டவ்வோ இல்லை குக்கர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சிடலாம். பட் வந்து இது நம்மளுக்கு ரெடியாகி நம்மக்கிட்ட வர்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இது எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 பவுல் எடுத்துங்க. இந்த பிஸ்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வரலும் இதில் தனியாக எடுத்துடலாம். பிஸ்கெட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துங்க. இந்த மாதிரி இந்த க்ரீம் எல்லாம் இதில் தனியாக எடுத்துருங்க, பிஸ்கெட் தனியாக எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் வரலும் ஒரு பவுல்லையும் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு பவுல்லையும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாரில் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பிஸ்கெட்ஸ் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இது 2த்தையும் சேர்த்து நல்லா வந்து இப்போ பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது கூட வந்து இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க. இது வந்து ஒரே இதுவாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா இந்த சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள், நம்ம பிசைது வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி சாஃப்டாக வரலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மைதா மாவு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ அடுத்தது இது தனியாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா க்ரீமை, இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ரீம் ஃப்ளேவர் வரணும். இது கட்டியாக இருக்கு இல்லையா, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த க்ரீமியாக எடுக்கிற மாதிரி வரும். இங்கே பாருங்கள், நம்ம இந்த பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். இப்போ அடுத்து எப்படி ஸ்விஸ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் மைக்கா எடுத்துங்க. இது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரியான மைக்காவாக இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் இதை ஓப்பன் பண்ண மாதிரி வச்சிங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிஸ்கெட் மாவு, இதை வந்து நல்லா இப்படி வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே வச்சு இப்படி உருட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். ஸ்கொயர்லேயும் பண்ணிக்கலாம், ரவுண்ட்லேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ பார்த்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் மீடியமான லேயர் அளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு அந்த இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் அந்த கவர்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க.
இந்த எக்ஸஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இதை எடுத்து வச்சு நீங்கள் இன்னொரு ஸ்விஸ் ரோல் பண்ணுற மாதிரி இன்னொரு ரோலும் போடலாம். இது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த க்ரீம் எடுத்து வச்சோம் இல்லையா, இதை வந்து இதில் அப்ளை பண்ணிட போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பார்க்கவும் நல்ல அட்ராக்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெண்ணிலா ஃப்ளேவர் இல்லையா, ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்ல 4 சைட்ஸும் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்டு இருக்கு இல்லையா, இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரும், மூவ் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி இந்த எண்டு வந்தோடனே இங்கே பாருங்கள், இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. பார்த்து இந்த க்ரீமி வந்து வெளியில் வரக்கூடாது. அது மாதிரி பார்த்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி இந்த எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை என்ன பண்ணணும், இதை ஜஸ்ட் இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த 2 சைடுமே வந்து நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து 2 ஹவர்ஸ் தான் வைக்கணும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்தால் ஹார்ட் ஆகிடும். ஸோ 2 ஹவர்ஸ் போதுமானது. வச்சுட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ எடுத்து பார்க்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த க்ரீம் வந்து உள்ளே வந்து இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் எவ்வளோ அழகாக தெரியுது. நீங்கள் இது 2 ஹவர்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே ஹார்டாகிடும். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான ஓரியோ ஸ்விஸ் ரோல் ரெடி. இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.